Hi, this is Chandramohan from AGM News. ஸ்கூலில் வந்து சில பசங்க வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு இன்னொரு பசங்க வந்துட்டு எப்போவுமே சிரிப்பாங்க. பார்த்துட்டு இவங்க டவுட்ஸ் கேட்குறாங்க இந்த பசங்க அப்படின்ட்டு. ஆனால் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓகே, இன்றைக்கி டாபிக் என்னென்னா வை ரிச் பீப்புள் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். இதுதான் நம்மளுடைய டாபிக். இன்றைக்கி நான் இப்போ சொன்ன மாதிரி பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸு, அதாவது லைக் ஹவ், வை, வாட் இஃப், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடைகள் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் சக்ஸஸ் ரேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால் அவங்க வந்து தைரியமாக கேட்பாங்க. ஆனால் ஆவரேஜ் பீப்புளாக வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நினைப்பாங்களோ, இந்த கேள்வியை எப்படி கேட்குறது, பயம். ஸோ அந்த ஒரு பயத்திலேயே அவங்களால வந்துட்டு ஆனால் அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் கேட்குறதுக்காக அந்த ஒரு இது வந்து இருக்காது. நம்ம கேட்டால் வேறு யாராவது என்ன ஏளனமாக பார்ப்பாங்களோ, நம்ம கேள்வி வந்து ஒரு சில்லியாக இருக்குமோ, ஒரு சில்லி கொஸ்டினாக கூட இருக்கலாம். அது வந்து இதுவாக இருக்கலாம். ஸோ அதாவது அது ஒரு விளையாட்டுத்தனமாக கூட இருக்கலாம். ஸோ எப்பவுமே கொஸ்டின் கேட்குறது வந்துட்டு வீக்னஸே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். அதுதான் இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ கூகுள் கூட தான் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க தானே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஏதாவதுன்னா நம்ம கூகுளில் டைப் பண்ணி கேட்குறோம் இல்லையா, ஏதோ ஒரு மீனிங் தெரில, திடீர்னு வந்து இது பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்கள் லைஃபே வந்து மாற்றலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல கொஸ்டின் வந்து உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல கொஸ்டின் உங்களோட இயர்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு கூட அந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஒரு உதவி பண்ணலாம். ஸோ அதனால் நெவர் ஸ்டாப் ஆஸ்கிங், நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க. ரிச் பீப்புள் தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே கேட்கலாம். ஸோ ஒரு மனம் திறந்து தைரியமாக வந்து கேளுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான டாபிக், ஒரு சின்ன டாபிக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். பாய் தென் ஃப்ரம் சந்திரமோகன் ஃப்ரம் AGM News.